கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் புதிய ஏற்பாட்டின் பகுதி அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இந்த 22வது வசனத்தில் ஈசாயின் மகன் தாவீதை பற்றி குறிப்பிடப்படுகிறது. என் இருதயத்துக்கு ஏற்ற மகன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் குடும்பத்தினரால், உறவினரால், சொந்த பந்தங்கள்னாலே என்ன பண்றா, ஏளனமாக தாவீதை நினைக்கிறார்கள். ஆனால் தாவீதின் மேலே ஆண்டருடைய கிருபையும் இரக்கமும் இறங்குகிறது. தாவீதினுடைய தொழில் என்ன என்று பார்த்தோமானால், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பான். அது மட்டுமல்லாமல் ஆண்டவரை கனப்படுத்தும்படியாக துதி பாடல்களுடைய பாடல் பாடுவான். ஆடுகளை சிங்கங்களிடமும் கரடிகளிடமிருந்து காப்பாற்றி கொள்ளுவான். இதுதான் அவனுடைய தொழில். ஏளனமாக நினைத்த மகனை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவன் ராஜாவாக ஆகலை. ஒரு சில வருடங்கள் ஆகிறது. ஒரு நாள் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக போரிடுகிறார்கள். அப்பொழுது கோலியாத்து ஒரு வீரன் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி கேட்குறான். யாராவது என்னை எதிர்த்து போராடுவதற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறதா என்று ஏளனமாக பேசுகிறான். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பயந்து நடுங்கி ஒளிந்து விடுகிறார்கள், ஓடி போகிறார்கள். இதை தாவீது கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறான். எல்லாரும் ஒதுங்கி போவதை பார்த்து தாவீது சொல்கிறான், நான் அந்த கோலியாத்தை எதிர்த்து நிற்கிறேன் என்று தாவீது சொல்கிறான். உடனே சவுல் ராஜா இந்த சிறு வாலிபன் எப்படி இவனை எதிர்த்து வெல்ல முடியும் என்று நினைக்கிறார். உடனே தாவீது எடுத்து சொல்கிறான், ராஜாவே, நான் ஆடுகளை சிங்க கருடைட்டிருந்தெல்லாம் நான் காப்பாற்றுவேன் என்று சொல்கிறான். உடனே இவனுடைய தைரியத்தையும் பார்த்து சவுல் ராஜா என்ன பண்ணுறாரு, நீ எதிர்த்து நில்லு கோலியாத்தை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாவீது என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு தடியை வச்சுருக்கான். ஒரு 5 கூழாங்கற்களை கையில் இருந்து எடுத்து பொறுக்கி வச்சுருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், கையில் அந்த கல் எறிவதற்காக ஒரு கவுன் வச்சுருக்கான். இதுதான் அந்த 3 தான் அவனுடைய ஆயுதம். கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிற்கிறான். கோலியாத்து இவளை ஏளனமாக பார்த்து சிரிக்கிறான். நீ பெரிய ஆயுதங்களெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன்னு நினச்ச, ஆனால் சாதாரண ஒரு நாய் அடிக்கிற மாதிரி தடியை எடுத்துகிட்டு வரையே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே தாவீது சொன்னான், நான் இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னை ஜெயிப்பேன் என்று சொல்கிறான். உடனே என்ன பண்ணுறான், கையில் உள்ள கவனை எடுத்து கோலியாத்துக்கு நெத்தியை நோக்கி குறியிட்டு அடிக்கிறான். அந்த நெத்தி சிதைஞ்சி அவன் கீழே விழுகிறான். உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கை கொட்டி ஆரவாரம் செய்கிறார்கள். ஏளனமாக நினைத்த மனிதனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்துகிறார். இந்த கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு ஜனங்களே, நீங்கள் ஏளனமாக உங்களை நினைக்கிறார்களா? இது உங்களால் முடியாது, ஏதாவது பயந்து ஓடுகிறீர்களா? நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக விசுவாசத்தோடு இருங்க. எதனாலும் நம்மளால் வெல்ல முடியும் என்று ஜெயத்தை எடுங்க. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.